வீரத்தின் பெயர் வினாயக் தாமோதர் சாவர்கர். நான் சாவர்கரை பற்றி சொல்லும் போதெல்லாம் அவர் மன்னிப்பு கடிதாசி எழுதி கொடுத்தார் என சொல்லுவார்கள். அந்தமான் சிறையிலே அவர் அணிந்த ஆடைதான் இணைத்திருக்கும் படம். உணவு என்ன? புழுக்களோடு நாரும் உணவுதான். அதுவும் ஒருவேளை கொடுமை என்ன? தினமும் முதுகொடிய எண்ணெய் செக்கை இழுக்க வேண்டும், கட்டிடம் கட்ட வேண்டும், கல் உடைக்க வேண்டும். இதை செய்யும்போது ஒவ்வொருவரையும் பெரிய சங்கிலியால் கட்டி இணைத்திருப்பார்கள். ஓடவே வேகமாக நடக்கவோ முடியாது. செய்யாவிட்டால் தினமும் சவுக்கடி உண்டு. அதற்கென தயாரிக்கப்பட்ட இடங்களிலே கட்டி அடிப்பார்கள். இப்படி எவ்வளவு காலம் கொடுமையை அனுபவித்தார்? 10 வருடங்கள். அந்தமானிலே இருந்து திரும்ப ரத்னகிரி எனும் இடத்திற்கு கொண்டுவரப்பட்டு அங்கே 2 வருடங்கள் சிறைவாசம் அனுபவித்தார். இங்கே கொடுமைகள் இல்லை. அடுத்த 13 வருடங்கள் ரத்னகிரி மாவட்டத்திலேயே இருக்கும்படி தண்டனை. மொத்தம் எத்துணை வருடங்கள்? 1911 இலிருந்து 1937 வரை 26 வருடங்கள். 1/4 நூற்றாண்டு காலம் சிறையிலும் கொடுமையிலும் தனிமையிலும் தண்டனை அனுபவித்தார். ஆனால் மன்னிப்பு கேட்டாரே, மன்னிப்பு கேட்டாரா? என்ன மன்னிப்பு? முதலிலே எதற்கு கைது செய்யப்பட்டார்? 1909 அன்றைய பிரிட்டிஷ் காலனிய இனவெறிய கொடூரத்திற்கு எதிராக ஆயுமேந்திய புரட்சி செய்ததாக குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டார். அன்றைய நாசிக் கலெக்டராக இருந்த ஜாக்சனை கொன்றதாகவும் அன்றைய நிறவெறிய பிரிட்டிஷ் அரசனுக்கு எதிராக ஆயுதமேந்திய புரட்சி செய்ததாகவும் அறிவிக்கப்பட்டு குற்றவாளி என தண்டிக்கப்பட்டார். 28ஆம் வயதிலே 50 வருடங்கள் தீவாந்த சிக்ஷை விதிக்கப்பட்டது. கவனிங்க, ஆயுதமேந்திய புரட்சி. இதுக்கு என்ன சொன்னார்கள் அப்பொழுது இருந்த சுதந்திர போராட்ட தலைவர்கள்? சாவர்கர் தன்னுடைய ஆயுதமேந்திய புரட்சி செய்யும் முடிவை கைவிட வேண்டும். அகிம்சை வழியே மட்டுமே சுதந்திர போராட்டம் நடைபெற வேண்டும். அப்படி ஒத்துக்கொண்டால் விடுவிக்கலாம் என விதல்பாய்ப்படல். ஆங்கிலேய கொடூர அரசுக்கு கடிதாசி எழுதுகிறார். இது மகாத்மா காந்தியாலும் இன்ன பிறராலும் ஆமோதிக்கப்படுகிறது. இது 1920 அதாவது சாவர்கர் தண்டனை பெற்று 9 வருடங்கள் கழித்து. சாவர்கரிடம் வன்முறையை கைவிடுவதாக ஒப்புக்கொள், விடுவிக்கிறோம் என சுதந்திர போராட்ட காங்கிரஸ் தலைவர்களே சொல்கிறார்கள். அவரும் வன்முறையை ஏற்கவில்லை என கையெழுத்து இட்டு தருகிறார். இங்கே என்ன மன்னிப்பு வந்தது? 1/4 நூற்றாண்டு காலம் சிறை தண்டனை அனுபவித்தார். எதற்கு? ஆயுதமேந்திய புரட்சிக்காக. ஆயுதம் ஏந்ததாதவர்களுக்கு தண்டனை எப்படி இருந்தது? உள்ளே படுக்கை எழுத பேப்பரும் பேனாவும், சமைக்க ஆட்கள், படிக்க நாளாந்திர வாராந்திர பத்திரிகைகள். அதுவும் சும்மா ஜெயில் இல்லை மாளிகைகளை மாற்றி வீட்டுக் காவலிலே வைப்பார்கள். உள்ளே வேலை செய்ய, சமைத்து தர, நடைபயிற்சி போக எல்லாம் இடம் இருக்கும். மகாத்மா காந்தியோ ஆகா கான் பேலஸ் என்படும் பிரம்மாண்ட மாளிகையிலே தங்க வைக்கப்பட்டார். அங்கிருந்து கொண்டு வெளிநாட்டினரை சந்தித்து பேட்டி கொடுத்தார். நேருவோ 10 நாள் 20 நாள் என்றே பல முறை சிறையிலே இருந்தார். 2-3 முறை ஒரு வருடத்திற்கும் மேலாக சிறையிலே இருந்தார். அந்த சிறையையும் மாற்றிக்கொண்டே இருந்தார். அப்படியானால் நாம் கேட்க வேண்டிய கேள்வி என்ன? ஏன் அந்தமான் சிறைக்கு காந்தி, நேரு போன்றவர்களை அனுப்பவில்லை? ஏன் ஆயுதமேந்திய புரட்சி என்றால் மட்டும் தண்டனை, அகிம்சா போராட்டம் என்றால் தண்டனை இல்லை? அப்படியானால் அகிம்சா போராட்டம் யாருக்கு நல்லது? நமக்கா? நம்மை அடிமையாக வைத்திருந்த கொடூர இனவெறியனுக்கா? இதையெல்லாம் விட அந்தமான் சிறையிலே 10 வருடம் கொடூர சித்திரவதை அனுபவித்த தலைவர்கள் ஆங்கிலேயனிடம் எத்துணை மன்னிப்பு கடிதங்கள் எழுதி இந்த சுகங்களை அனுபவித்தார்கள். இந்த மன்னிப்பு கடிதம் திரும்பத் திரும்ப பேசப்படுவதன் நோக்கம் ஒன்றுதான். நீ இந்துவாக விழிப்புணர்வு அடையாதே, நீ இந்துவாக இயங்காதே, நீ இந்துவாக சேராதே, நீ இந்துவாக அமைப்பாக கூடாதே, நீ இந்துவாக ஆயுதம் ஏந்தாதே, அகிம்சை முறையிலே புரட்சி செய். நீ இந்து அடித்தால் வாங்கிக்கொள், அதுதான் நல்லது. அகிம்சா முறையிலே புரட்சி செய். முன்பு ஆயுதம் ஏந்தியவனை நாங்கள் இன்றும் திட்டுகிறோம் பார், அதேபோல் உன்னையும் திட்டுவோம். இதுதான் திரும்ப திரும்ப சொல்லப்படுகிறது. சிறுவயதிலேயே ஆயுதமேந்தி அநீதிக்கு எதிராக போராடிய வீரர்தான் வினாயக் தாமோதர் சாவர்கர்.